வியட்நாமில் சுற்றுலா படகு கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் 10 பேர் தமிழர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இறந்தவர்களில் 3 பேர் ஆந்திரம், 2 பேர் கர்நாடகத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வியட்நாம் விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களை விரைவில் தமிழகம் கொண்டுவர இந்திய தூதரகம் வாயிலாக நடவடிக்கை மேற்கொள்ள முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தன்னுடைய தேனமுத குரலால் தலைமுறையாக மக்களை மகிழ்வித்த ஜானகி அம்மா அவர்களின் ஆத்மா சாந்தி அடையட்டும் என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். 2024 லோக்சபா தேர்தல் அலுவலகம் அமைப்பதற்காக பெற்ற 5500 சதுர அடி நிலத்தை ஒப்படைக்க மறுப்பதாக திமுக முன்னாள் அமைச்சர் தாமோ அன்பரசன் மீது ராஜேஷ் சோமசுந்தரம் என்பவர் முதல்வரின் தனிப்பிரிவில் புகார் அளித்துள்ளார். விவசாயிகள் பயனடையும் வகையில் வேளாண் பட்ஜெட் இருக்கும். 1.5 லட்சம் விவசாயிகளுக்கு தட்கல் திட்டத்தில் இன்னும் மின்சார இணைப்பு வழங்குவது குறித்து ஆலோசித்து வருகிறோம் என அமைச்சர் வினோத் கூறினார். எந்தவொரு அரசியல் பின்புலமும் இல்லாமல் நான் என்று அமைச்சராக நிற்பதற்கு என் நண்பர் முதல்வர் விஜய்தான் காரணம் என்று அமைச்சர் ஸ்ரீநாத் தெரிவித்தார்.